திருவண்ணாமலையில் பெய்து வரும் மழையால் மண்ணரிப்பு ஏற்பட்டு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் முருகன் வழங்க கேட்கலாம். செந்தில் முருகன், நாளை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது நிலையில் திருவண்ணாமலையில் அதிகமாக பக்தர்கள் கூடுவார்கள். ஆனால் தற்பொழுது மழை பெய்து சாலைகளில் அந்த மண்ணெல்லாம் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில், மழையெல்லாம் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் மண்ணரிப்பெல்லாம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிற சூழலில் பக்தர்களுக்கு எந்த அளவிற்கு சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சொல்லுங்க. அதான் பார்த்தோம், நாளை வந்து மகாதீபமானது அண்ணாமலையார் மலை மீது 2668 அடி உயரமுள்ள மலை மீது மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும். இதனைக்கான தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலிருந்து 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதாவது இன்று அதிகாலை முதல் இந்த மழையானது பெய்து கொண்டே உள்ளது. இப்போது பார்த்தோம் என்றால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு பலத்த மழை பெய்தது. அதுல வந்து தண்ணீர் வந்து மழை மீது இருந்து கொட்டி கொண்டுள்ள நிலையில் அதில் பார்த்தோம் என்றால் அது மண் அரிப்பானது ஏற்பட்டு அதில் அதாவது செம்மண் கலந்த தண்ணீராக சாலை ஓடுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மாவட்ட நிர்வாகம் யாரும் மழை கட்டக்கூடாது என்று அதாவது அனுமதி எந்த அதாவது தகவல் உள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம்னா நாளை வந்து கிரிவலம் வருவார். பார்த்தோம்னா 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வரும்போது மழை பெய்தால் அதாவது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் உள்ளனர். மகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி செந்தில் முருகன்.